ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல். வரும் வாரங்களில் நம்ம ஹீரோயின் அபிக்கும் ராகவுக்கும் காதல் மலரும் காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல நல்ல சீன்கள் வரப்போகுது. வாங்க நம்ம முன்னோட்டமாக கொஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. அபிக்கும் அணுவுக்கும் பேசி முடிச்சாச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அபி வேக வேகமாக ராகவையும் ஆகாஷையும் கூப்பிட்றாங்க. எங்கே கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறோம் சொல்லணுன்னு, கோயிலுக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு? ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் இறங்கின கையோட பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய தேங்காய் இறங்குது. என்ன இது தேங்காய்? ஆமாங்க, ஆகாஷும் எங்கள் அக்காவும் கல்யாணம் நடந்துச்சுன்னா, நிச்சயம் வந்துருச்சுன்னா நான் இந்த கோயிலுக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். ஓ அப்படியா, இதெல்லாமா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாங்க. ஆமாம், நீங்களே எங்கள் அக்கா ஒன்று சேரணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி சீக்கிரத்தில் நடந்திருக்குமா என்ன? நான் மட்டும் மனசு வைக்காட்டி அப்படின்னு ராகவை பார்த்து சொல்கிறாங்க. ராகவ உடனே என்னது நீயா அப்படின்னு, சரி சரி நம்ம 2 பேரும் மனசு வைக்காட்டி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியுமா? அதுக்கு மேலே இந்த கடவுள் முருகன் வச்சதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் அவங்களுக்காக 108 தேங்காய் உடைக்க வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையிலே அக்கா தங்கச்சி பாசத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அப்படி இருப்போமா? ஏய் நமக்கு என்னடா குறைச்சல், நம்மளும் உயிராக தாண்டா இருக்கிறோம். ஆமாம் பாஸ், குட்டி பாஸ், நீங்களும் உங்கள் அண்ணனும் கொடுத்து வச்சவங்க தான். உங்களுக்கு இந்த மாதிரி அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிறாங்க ஆகாஷ். அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒன்றா எடுத்து கொடுறா அபிக்கு. ஏன் அவங்க உடைக்க மாட்டாளா? அட எடுத்து கொடுறானோன்னு ஒன்றா எடுத்து கொடுக்குறாங்க. தேங்காய் உடைக்கிறாங்க சந்தோஷமாக. இந்த கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும், எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும், எங்கே தங்கு தடையின்றாமல் நடக்கணும் அப்படி இப்படின்னு வேண்டிக்கிட்டே தேங்காயை உடைச்சி முடிச்சிடுறாங்க. அப்படி உடைச்சிட்டு இருக்கையில ஒரு தேங்காய் சில்லு என்ன பண்ணுது, ராகவ நெத்தியில பட்டுருது. ஆன்னு கத்திடுறாங்க. அப்படி பதறி போயிடுறாங்க. எல்லாரும் ஓடி போய் என்னாச்சுண்ணா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் ஊற்றுது. அபியால் தாங்க முடியல. ஐயோ சாரி சாரி சாரி, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன அபி பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படின்னு அணு குழந்தைனார் மேலே உள்ள உரிமையில் தங்கச்சியை கண்டிக்கிறாங்க. என்ன அணு இப்படியெல்லாம் இப்போவே வா அப்படிங்கிறாங்க. இல்லை பாவம், அவர் எப்படி ரத்தம் வடியுது பாரு அப்படின்னு. சாரி சாரி அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தன்னோட துணியை கிழிச்சு அப்படியே அவங்க நெத்தியில் வச்சு அப்படியே கட்டி விட்டுறாங்க. சாரிலேருந்து ஆஃப் சாரிலேருந்து கிழிச்சு கட்டி விட்டுறாங்க. அப்படியே ராகவ மெய் மறக்கிறாங்க. என்ன இது இந்தளவுக்கு இருக்காளே, தன்னோட இதுலேருந்து கிழிச்சு என் நெத்தியை கட்டுறா, அந்தளவுக்கு என் மேலே அவளுக்கு பாசமா? அப்புறம் அவளை நம்ம கெட்டவ, ஒரு வாயாடி திடுக்குத்தனமாக இருக்கா, அடங்காப்படாரி லூஸு அப்படி இப்படின்னு நினச்சோமே, இவ்வளோ அன்பானவளாக இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தனக்கு தானே ராகவு. அடுத்து தேங்காயெல்லாம் உடச்சி முடிச்சிடறாங்க. சரி வாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு போய் ஒரு சிலையாக பார்க்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க. எனக்கு கனவா நினைவாங்கிற மாதிரி இருக்குது, உண்மையிலே நம்ப முடியல. இந்தளவுக்கு உங்கள் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அபியும் ராகவும் பேசிக்கிறாங்களா. சாரி கேட்டுக்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அதையெல்லாம் பேசுகிறத பார்க்குறாங்க ஆகாஷ். பரவாயில்லையே, நம்மளை விட மிங்கிள் ஆகிட்டாங்களே, 2 பேரும் சூப்பர் பொருத்தமாக இருக்கே. ராகவ் அண்ணா சீக்கிரம் மனசில் அபியண்ணி ஏற்றுக்கோ, அபியண்ணி ஏற்றுக்கிட்டின்னா எனக்கு ரூட்டு சூப்பராக கிளியர் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்கு முன்னாடி இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கே, எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குன்னு ஆகாஷ் புலம்பிக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறாங்களா, 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அவங்க அப்படி நெத்தியில் பரிதாபப்பட்டு இப்படியே என்னால் தானே அபி சொல்லிக்கிட்டே அந்த கோயில் முன்னாடி சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி. அங்கே பூசாரி வர்றாங்க. வாங்கப்பா என்ன பூஜை பண்ணணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் பூஜை பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு ராகவையும் அபியும் பார்த்துட்டு, சீக்கிரமே உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு கல்யாண பிராப்தம் சீக்கிரம் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் ராகவும் அபியும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, ஐயோ அவர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு, சாமி நாங்கள் இல்லை கல்யாண ஜோடி அவங்க அப்படின்னா ஆகாஷும் அணுவும் வர்றாங்க. அவங்கள காமிக்கிறாங்க. யாருக்கு என்ன பிராப்தம் நடக்குதோ அது கண்டிப்பாக நடந்தே தீருமா, நான் உங்களுக்கு நடக்கணும்னு என் வாயால் இங்கே அருள் கொடுத்துருக்கான் அந்த சாமி, அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். யாரு கண்டா உங்களுக்கு சீக்கிரமே அந்த இது நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆகாஷ் மனசில் நினைக்கிறாங்க, நான் நினச்சதே சாமி நீங்களும் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இவங்களே முதல்ல கல்யாணம் ஆனாலும் ஆகலாம், சீக்கிரம் கடவுளே இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஆகாஷ் மனசில் வேண்டிக்கிறாங்க. அவங்க சொன்னதை பார்த்து அணுவும் சிரிக்கிறாங்க. அபியும் ராகவும் ஒரு மாதிரியாக சொல்லி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. இவர் என்ன நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா அடுத்து அஞ்சலி வந்துடுறாங்க. அவங்க காரில் வரும்போதே ராகவ் எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு. நானும் வந்துடுறேன் நீங்கள் போயிட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்களா. அதே மாதிரி அஞ்சலியும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கட்டு போட்டிருக்கத பார்த்துட்டு ராகவ் என்னாச்சு அப்படின்னு துடிச்சு போகிறாங்க. அஞ்சலி ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை என்னாச்சு என்னடா ஆச்சு ரத்தம் வருது அபி உடனே சொல்கிறாங்க. இல்லை நான் தான் அந்த மாதிரி தேங்காய் உடைக்கல நெத்தியில் பட்டு
விட்டுருச்சு. அதனால் ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கல. அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே அபி. நீ வந்து ஒரு ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், நீ ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு அபிக்காக வக்காலத்து வாங்குறாங்க. உடனே அஞ்சலி, பரவாயில்லையே அபிக்கு இவ்வளோ இறக்கப்பட்டு பேசுகிறான், ஆச்சரியமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுவான் அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்க. ஆகாசும் அஞ்சலியும் மனசுக்குள்ளே ஒத்துமையாக நினைக்கிறாங்க, அபியும் ராகவும் ஒன்று சேரணும்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு நம்மளும் தானே நினைக்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.